இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, முக ஜாதகம் பார்ப்பாங்க, ஜோதிடம் பார்ப்பாங்க, எண்கணிதம் பார்ப்பாங்க, வாஸ்து பார்ப்பாங்க. எல்லாமே பார்ப்பாங்க சார். ஒரு வீடு கட்டுறத ஆரம்பிச்சு எல்லா விஷயத்துக்கும் இந்த இந்த காரணிகள்லாம் இல்லன்னா, வாழ்க்கையே நகராதுங்கிற ஒரு மனநிலை உள்ள ஆட்கள்லாம் நெறைய பேர் இருக்காங்க. அப்பயும் இந்தியா பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விதத்தில பொருளாதாரத்திலயும் சரி, வறுமை கோட்டின் கீழயும் சரி, வளர்ந்து வரும் நாடா தான் இருக்கே தவிர, வளர்ச்சி அடைந்த நாடா இருக்க மாட்டேங்குது. தனி மனிதனாவும் சரி, ஒரு கூட்டமைப்பாவும் சரி, சமூக கட்டமைப்பிலயும் சரி. ஆனா, அப்படியே பார்த்தீங்கன்னா, யூரோப் கண்ட்ரீஸா இருக்கட்டும், 7 கண்டங்கள்ல ஒரு 6 கண்டம் கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்க்கிறதே இல்லன்னு நெனைக்கிறேன். அண்டார்டிகாவ விட்டுருவோம். அவங்கலாம் ஏன் இத பார்க்க மாட்றாங்க? ஆனா, அவங்கலாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. நல்ல செல்வந்தர்களா இருக்காங்க. பொருளாதாரத்தில உயர்ந்திருக்காங்க. ஆனா, இந்த டிஃபரன்ஷியேஷன் எல்லாம் இருக்கிற இடத்துல, இவ்ளோ குளறுபடி, எதுவுமே இல்ல. சக்சஸா இருக்காங்களே ஏன்? வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். இப்போ வெளிநாட்டில் செழிப்பா இருக்காங்க. இந்தியா பாரத கண்டம் செழிப்பா இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. செழிப்பா இல்ல மீன்ஸ் அப்படி இல்ல. வளம்லாம் இருக்கு. ஆனா, படிச்சுட்டா கூட இங்கேருந்து அங்க போய் தானே வேலை செய்றாங்க. கரெக்ட். இப்போ வாழ்க்கையில மன அமைதி தானே முக்கியம். அந்த மன அமைதியை பார்த்தீங்கன்னா, பாரத தேசத்தில் இருக்கிற மன அமைதி எங்கேயுமே இல்லை. அதனால தான் நீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம், காசி, திருவண்ணாமலை, சிதம்பரம் போன்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டினர் வந்து குமிகிறார்கள். நல்ல உதாரணம் திருவண்ணாமலை. இன்னும் கூட இந்த இந்தியாவுக்கு வந்துவிட்டு திரும்பி போக மனம் இல்லாமல் அவங்களுடைய பாஸ்போர்ட் விசா பீரியட் எல்லாம் முடிஞ்சு போயும் நிறையா வெளிநாட்டினர் இன்னும் திருவண்ணாமலையில் இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, எல்லா ஊர்லேயும் ஜோதிடம் இல்லை என்ற கருத்தே தப்பு. வேற வேற வடிவத்தில் இருக்கு. இதே ஜோதிடமே வேற வேற முறையில் பண்றாங்க. சீன ஜோதிடம் உண்டு, அரபு ஜோதிடம் உண்டு. இதை தவிர டரட் கார்டு அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆமா இருக்கு. நம்மை விட அதிகப்படியா போய் டால்பின் ஜோசியம்லாம் பார்க்குறான் ஃபாரின்ல. தெரியுமா உங்களுக்கு? அது டால்பின் ஜோசியம்னே ஒன்று இருக்கு. புரியுதா உங்களுக்கு? நம்ம கிளியை வச்சு பண்றத கிளியை வச்சு பண்றத டால்பின் வச்சு பண்றான்.